உயர்வான கல்வியும் உத்தியோக பட்டமும் ஓர் நாளில் தூசியாய் ஒழிந்து போய்விடும். உயர்வான கல்வியும் உத்தியோக பட்டமும் ஓர் நாளில் தூசியாய் அழிந்து போய்விடும். அந்தரவானமும் அகில பூமியும் அந்தரவானமும் அகில பூமியும் வெந்து உருகி போம் நீர் வரும் நாளிலே. வெந்து உருகி போம் நீர் வரும் நாளிலே. உம் சித்தம் இயேசுவே நான் ஓர் மண்பாண்டமே. உத்தம ஜீவியம் உயர்த்த வேண்டுமே. உம் சித்தம் இயேசுவே நான் ஓர் மண்பாண்டமே. உத்தம ஜீவியம் உயர்த்த வேண்டுமே. நித்தம் என் பந்தயம் சத்திய சிலுவையில். நித்தம் என் பந்தயம் சத்திய சிலுவையில். சித்தம் அறிந்து யான் செய்திட வேண்டுமே. சித்தம் அறிந்து யான் செய்திட வேண்டுமே. உம் சித்தம் இயேசுவே நான் ஒரு மண்பாண்டமே. உத்தம ஜீவியம் உயர்த்த வேண்டுமே. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே என்னோடு கூட இன்றைக்கும் தேவ சமூகத்தில் சேர்ந்திருக்கிற வேத காரியங்களை கவனிக்கும்படி தன் மனதை திருப்பி இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் பரிசுத்த மனவாட்டியான சபையை நான் மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் வேத வசனத்திலிருந்து தேவனுடைய மகத்துவமுள்ள ஒரு கிரியைகளில் பலனாய் ஒரு வார்த்தையை நாம் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வரலாம். அல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் எழுதின அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். அன்று எழுதியிருக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளே தேவன் ஆதி காலம் முதல் சில நேரம் அவரை குறித்து எழுதியிருக்கிறது. அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று. பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று அவருடைய கோபத்தை குறித்தும் அவருடைய இரக்கங்களை குறித்தும் அநேக வேத வசனங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அவைகள் எல்லாமே உண்மையாய் செயல்பட்டவைகளாக செயலுக்கு உரியவைகளாகவே இருந்திருக்கிறது. மோசையை பார்த்து சொன்னார், தமது கோபத்தில் இவர்களை விட்டு விலகு, ஒரு நிமிஷத்தில் அதம் பண்ணுவேன் என்றார். அவ்வளவு கோபமும் அவ்வளவு எரிச்சலும் உள்ள தேவன் ஒரு சில சந்தர்ப்பங்களில் தான் பிள்ளைகளின் மேல் அன்பு வைத்தவராய் அப்படியே மனது உருகினார். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களை எப்படி கொல்லுவேன் என்று அப்பொழுதே மனமிறங்கினார். யோனா அவரை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், உம்மை குறித்து ஏற்கனவே எனக்கு தெரியும், நீர் எப்படிப்பட்டவர் என்று நான் முழுமையாய் அறிந்திருக்கிறேன். நீங்க கோபப்படுறீங்கன்னு நான் எப்படியா இதை சொல்லட்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் அவருடைய தீர்க்கர்கள் அவருடைய தீர்க்கமாய் அறிந்தவர்களாகவே வாழ்ந்த காலம். எத்தனை விதத்தில் எப்படிப்பட்ட கோபத்தோடு அவர் இருந்திருந்தாலும் தன்னை அண்டிக் கொள்ளுகிற, தன்னை நம்பி இருக்கிற, தன்மேல் பாசம் வைத்து தன்னையே தொழுது சேவிக்கிற தம்முடைய பிள்ளைகளின் மேல் ஒரு இரக்கம் உள்ள காரியங்களை அவர் மனதிற்குள் தீர்மானித்தவராகத்தான் இருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவனுடைய இரக்கம் எப்பொழுதும் இருக்கும் என்று எண்ணி நாம் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமலும் அவர் கீழ்ப்படியாமலும் நம்மை நாம் அழித்து விடக்கூடாது என்பது நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் நிற்பதற்கு வேண்டிய கட்டாயம் உண்டு. இன்றைக்கு வேதத்தில் வாசித்து பாருங்கள். அங்கு எழுதின அந்த வேத வசனம் ஒரு தகப்பன் தன்னை பராமரித்து கடைசி வரைக்கும் பாதுகாக்கிற ஒரு மகனுக்கு செய்ய வேண்டிய கடாட்சமான அன்பை குறித்து எழுதியிருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு வேலை செய்கிற கடைசி காலத்தில் வரைக்கும் ஒரு தகப்பனை ஒரு மகன் எவ்வளவு பாசத்தோடு அன்போடு பராமரிக்கிறானோ அப்படி நான் உங்களை கடாட்சிப்பேன், பராமரிப்பேன், உங்கள் மேல் இறக்க வைப்பேன் என்று சொல்லுகிறார். உலகத்தில் எந்த ஏடுகளையும் புரட்டி பாருங்கள். எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட துக்கத்தில், துன்பத்தில் அல்லது ஆறுதலில் அல்லது மகான்களாக காணப்பட்ட யார் எழுதின வார்த்தைகளையும் கேளுங்கள். தான் பெற்ற பிள்ளைக்கு கூட இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி இருக்கவே மாட்டார். கடைசி சாகிற தருணத்தில் போய் நிற்கும் பொழுது கூட முகத்தில் தான் நான் விழிக்கணுமான்னு கேட்பாங்க. நீ என்னை பார்க்கவே வேண்டான்னு சொல்லுவாங்க.
பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் செய்கிற பெரிய காரியங்கள் அவைகள். ஆனால் உங்களையும் என்னையும் அழைத்த தேவன், உங்களையும் என்னையும் உலகத் தோற்றத்திற்கு முன்னமே தெரிந்து கொண்ட தேவன், உங்களையும் என்னையும் எப்பொழுதுமாய் தமது நினைவில் வைத்துக் கொள்கிற தேவன், நான் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று உள்ளங்கையிலே வரைந்து வைத்து, உன்னை மறந்து போனால் என் நாக்கு மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும்பா, அப்படி ஒரு வார்த்தை சொல்லி நம்மை தீட்டுகிற இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை, தன்னை கடாட்சிக்கிற மகனை கடாட்சிக்கிறது போல, தன்னை பராமரிக்கிற மகனை கடாட்சிக்கிறது போல நான் உன்னை கடாட்சிப்பேன் என்று ஒரு வாக்கு கொடுத்து, கடைசி நேரத்தில், தத்தளிக்கிற நேரத்தில், தவிக்கிற நேரத்தில், கைவிடப்பட்ட நேரத்தில், ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு தருணத்தில் இஸ்ரவேலர்கள் அங்கலாய்த்து புலம்புகிற வேளையில் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு என்னோடு கூட இந்த வேத வசனத்தை வாசிக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் கூட நான் தைரியமாய் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் தேவனாய கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வைத்தவர்கள் ஆனால், நீங்கள் தேவனாய கர்த்தரை முழுமையாய் பற்றி பிடிக்கிறவர்களானால், என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் என் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன் என்று முற்பிதாக்களைப் போல பிடிவாதம் உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கிறவர்களானால், உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களாக எழுதப்பட்டாயிற்று என்பதை முதலாவது நம்முடைய மனதிற்குள் கொண்டு வாருங்கள். பாக்கியம் இல்ல, ஒரு வேளை வேதத்தில் எழுதி கடாட்சிப்பேன், கடைசி வரைக்கும் என்னை பார்க்கிற பிள்ளையை பார்க்கிறது போல நான் உன்னை பார்ப்பேன் என்கிறார். இந்த கடாட்சம் என்பது என்ன? நம்ம பெரிய தியானத்திற்கும் இவைகளுக்குள்ள வியாக்கியானத்திற்கும் போவதற்கு நமக்கு சந்தர்ப்பங்களும் இல்லை. சம்பந்தப்படாதவைகளை அதிலும் இதிலும் புரட்டி நாம் பார்க்க வேண்டாம். நமக்கு எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளில், எழுதப்பட்ட எழுத்துகளில் உள்ள அந்த காரியங்களை நாம் கவனிக்கலாம். வேதத்தில் எழுதியிருக்கிறது. நீங்கள் சாமுவேலின் புஸ்தகத்தை திருப்புவீர்களானால் அங்கு எழுதின அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். அன்னாளுக்கு தேவன் கொடுக்கிற அந்த காரியத்தை எழுதியிருக்கிறார். அதில் தேவன் அன்னாளை நினைவு கூர்ந்து அவளை கடாட்சித்தார் என்று எழுதியிருக்கிறது. அவள் மேல் இரக்கம் வைத்து அவளை கடாட்சித்தார். அந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமான ஒரு வார்த்தையாக வேதத்தில் நாம் வாசிக்கலாம். அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அதாவது வேத வசனத்திற்குள் இருக்கிற காரியங்களின்படி இந்த கடாட்சம் என்பது தமிழில் வித்தியாசமான அர்த்தங்களை உடையது என்று நாம் கண்டாலும், எழுதப்பட்டவைகளில் நினைவு கூர்ந்து அவள் மேல் இரக்கம் வைத்து அவளுக்கு உண்டாயிருக்கிற, அவளுக்கு அவர் வைத்திருந்த தடைகளை நீக்கி அவள் பட்சமாய் அவள் தேவைகளை பூர்த்தி செய்த அந்த காரியங்களை நம்முடைய மனதிற்குள் கொண்டு வாருங்கள். நேர்த்தியான அந்த வேத வசனம் தான். அதில் எழுது இரக்கத்தோடு தான் என்று எழுதுகிற காரியங்களை நாம் வாசிக்கலாம். ஒரு கடாட்சம் என்பது அந்த தாயினுடைய நிந்தை நீக்கப்படுகிறது. அவள் எத்தனையோ வருஷங்களாக மற்றவர்களாலும் தூஷிக்கப்பட்டவளாய், மனமடிந்தவளாய், துக்கம் நிறைந்தவளாய், வேதனை நிறைந்தவளாய் இருந்த வேதனைகள் நீக்கப்படுவதற்குரிய தடை என்ன என்பதை பார்த்து தடைகள் நீக்கப்படுகிறது. அதில் விசேஷமாக அவள் மேல் இரக்கம் வைத்தவராக தேவையை பூர்த்தி செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் தேவன் நமக்கு வார்த்தைகளாக கொடுக்கிறார். இந்த கடாட்சம் என்கிற அந்த வார்த்தை நீங்கள் வேத வசனத்தில் வாசிப்பீர்களானால், சங்கீதம் 69:16 அந்த வேத வசனத்தை ஒரு நிமிஷம் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோமானால், உருக்கமும் இரக்கமும் உள்ள வார்த்தைகளால் என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உருக்கமும் இரக்கமும் உள்ள வார்த்தையைத்தான் அது வேதத்தில் எழுதியிருக்கிற காரியங்கள் முழுமையாய் அடங்கி இருக்கிறது. என்மேல் இரக்கமும் வைக்கிறார். நான் படுகிற வேதனைகளை கண்டு என் மேல் உருக்கம் நெஞ்சமுள்ளவராய் மாறுகிறார். அதற்கு மேல் என் தடைகள் எனக்கு ஆசீர்வாதத்திற்கு, என்னுடைய சந்தோஷத்திற்கு, என்னுடைய மனமகிழ்ச்சிக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ தடைகளை நீக்குகிறார். அதற்கு மேல் தேவையையும் சந்திக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு கடாட்சம் என் மேலும் உங்கள் மேலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் வைக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு பெரிய ஆலோசனை, இன்னைக்கு ஏராளமான மக்கள் தேவ ஜனத்தில் கூடும் பொழுதோ அல்லது சபையிலே கூடும் பொழுதோ தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷனுடைய துக்கமோ, தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷனுடைய அங்கலாய்ப்பையோ அது விசாரிக்கவோ கேட்கவோ கூட இன்றைக்கு சபைகளில் ஆட்கள் இல்லை.
ஊழியர்களுடைய வேகம், ஊழியர்களுடைய போக்கு வித்தியாசமாய் மாறி இருக்கிற காலம். கைகளை வைப்பார்கள், ஆசீர்வதி 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 சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஜெபிக்க சொல்லுவாங்க, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கடந்து போயிட்டே இருக்காங்க. அங்கலாய்ப்போடு ஒரு தாய் நிற்பார்கள், அங்கலாய்ப்போடு ஒரு மனது வேதனை உள்ள ஒருத்தர் வந்திருப்பாங்க. அவங்களை விசாரிக்கிற, அவங்களை கடாட்சிக்க, அவங்களை பார்க்கிறது கூட இன்றைக்கு ஊழியர்கள் சந்தர்ப்பங்களை ஒதுக்கி பார்க்கிறது இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள், தேவாலயத்தில் அழுகிறார்கள், அவங்க பாட்டுக்கு போய்விடுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு வரைக்கும் மனம் உடைந்து தங்கள் வாழ்க்கையில் இனி ஏன் நான் வாழ வேண்டும், எதற்காக நான் வாழ வேண்டும், யாருக்காக வாழ வேண்டும், யார் எனக்கு பின்னால் இருக்கிறார்கள், அதுவும் மனம் உடைந்த ஒரு நிலைமையை எண்ணி பாருங்கள். ஒரு புறத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் எத்தனை பேர், குழந்தை இல்லாமல் புருஷன் இல்லாமல் வாழ்கிற, புருஷன் மரித்து போனார் என்று சொல்லுகிற, விட்டு போனார் என்று சொல்லுகிற நிலையில் இருக்கிறவர்கள் எத்தனை பேர். இதோடு கூட ஒரு நோய் சரீரத்தில் இருப்பதினாலே வேறு வேலைக்கு செல்ல முடியாமல், சம்பாத்தியம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அங்கலாய்க்கிற கர்த்தருடைய ஜனங்கள் எத்தனை பேர். இத்தனை பேருடைய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஒரு காரியத்தை திட்டமாய் சொல்லுகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்பி இருப்பீர்களானால் அவர் உங்களை தன்னை பார்க்கிற ஒரு மகனுக்கு கடைசி வரைக்கும் அவனை எப்படி கடாட்சிப்பாரோ அப்படி கடாட்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் மேல் இருக்கிற அன்பு, உங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை, நம்மேல் வைத்திருக்கிற தயவு, அது வித்தியாசமானது. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த இரக்கம் நிறைந்த நிலை எவ்வளவு காலம் அல்லது எவ்வளவு என்று எண்ணி பாருங்கள். வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 24:14 பெரிது என்று எழுதியிருக்கிறது. பெரிய இரக்கமா? அந்த இரக்கம் இவ்வளவு என்று சொல்லுவதற்கு இல்லையா? இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் என்னால் ஆகும், இதுக்கு மேலே என்னால் முடியாது என்று சொல்வதில்லையா? அது பெரிய இரக்கமாம். அதுவும் 119வது சங்கீதம் 156வது வசனத்தை வாசித்து பாருங்க. முடிவில்லாதது என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மிகுதியானது என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் அதே வேத வசனத்தில் கொஞ்சம் கீழாக வாசித்து பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்ததான், அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இத்தனை பெரிய அனுபவம், இத்தனை பெரிய ஆஸ்தியோடு, இவ்வளவு பெரிய இரக்கத்தோடு, இவ்வளவு பெரிய காரியங்களை உடைய ஒருவர் தன்னை பராமரிக்கிற ஒரு மகனுக்கு தகப்பன் பராமரிக்கிறது, கடாட்சிக்கிறது போல, தகப்பன் ஆஸ்வதிக்கிறது போல ஆஸ்வதிப்பாரா, கடாட்சிப்பாரா? அதில் விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால், படுக்கையில் இருக்கிற தகப்பன்மார்கள், தாய்மார்களை எண்ணிப்பாருங்க. அவர் செய்கிற விதத்தை ஒரு நிமிஷம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வாங்க. படுக்கையில் இருப்பாங்க, எல்லாம் வெளியே இருப்பாங்க, அல்லது எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, யாரும் அப்பா அம்மாவோட சரியா பேசாமல் இருப்பாங்க. 2வது, அது நம்ம வழக்கமாக சொல்றது போல, அவன் சம்சாரத்தை பேச்சை கேட்டுக்கிட்டு, அவன் முன்னாடி பேச்சை கேட்டு என்னை கண்டுக்கிறதே இல்லைப்பா, அவன் கடந்துட்டு போகிறான், அவனெல்லாம் ஒரு பையன், அவனை பெத்த நேரம் நான் என்னமோ அப்படியெல்லாம் பேசுகிற நிறைய வாய்கள் உண்டு, நிறைய தாய் தகப்பன்மார் உண்டு. ஏன் தான் ஆண்டவன் எனக்கு அவனை கொடுத்தானோ, இப்படியெல்லாம் பேசுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தகப்பனுக்கு வருவாய் இல்லை, அல்லது ஒரு தகப்பனுக்கு பார்ப்பதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் பெற்றெடுத்த ஒரு பையன், கடைசி மகனோ, முதல் மகனோ, அல்லது 2வது மகனோ, ஒவ்வொரு காலையிலும் அப்பாவை போய் பார்க்கணும், அவரை குளிக்க வைக்கணும், அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், 3 வேளையும் அவனுக்கு தேவையான காரியங்களை சந்திக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸு, ஒவ்வொரு சமயத்துக்கும் போய் அவருடைய வயசான காலத்தில், நடக்க முடியாத நேரத்தில், வெளியே போக முடியாத நேரத்தில், அதுவும் படுக்கையில் இருக்கிற நேரத்தில், இன்றைக்கு இருக்கிற வியாதி கொடுமை நம்ம யோசிக்கவே முடியாத வியாதி கொடுமை. எல்லா இடங்களிலும் டியூபை சொருகி விட்டுறாங்க, அங்கங்கே அவங்க நகர முடியல, போக முடியல, எழுந்திருக்க முடியாத இப்படிப்பட்ட ஒரு படுக்கையில் இருக்கிற நிலையில் எண்ணி பாருங்கள். ஒரு மகன் தன்னன் தனியாய் அவரை பராமரிப்பாரானால், ஒரு தாயோ தகப்பனோ உட்கார்ந்து பேசும் பொழுது என்ன வார்த்தை பேசுவார்கள் என்று பாருங்கள். இத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், இந்த பிள்ளைங்களை எதுக்கானாங்க, இவ்வளவு பேர் எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் அந்த சொத்தை தின்னுட்டான், இவன் இந்த சொத்தை தின்னுட்டான், இவன் இந்த காட்டை பிடிக்கிட்டான், அவன் அதை படித்து போயிட்டான். ஆனால் இந்த பையன் எதையும் பெருசாக நினைக்கல. காட்டு மேலே பணம் வாங்கினான்னு தெரில, வீட்டு மேலே பணம் வாங்கினான்னு தெரில, எப்படி உனக்கு சம்பாத்தின்னு தெரில, வேலைக்கும் சரியாக போகிறதில்ல, நம்மளே பார்த்துட்டு இருக்கான்.
எங்கேருந்து எங்கே யார்கிட்டயோ வாங்கியிருக்கிறான், வாங்காமல் இவ்வளோ தூரம் இருப்பானா? அவங்ககிட்ட இவங்ககிட்ட நான் கொடுத்ததை இவ்வளவுதான் இருக்கு. ஆனால் எப்படியோ செஞ்சிட்டு இருக்கான். அவனை நம்ம அனாதியை எப்படி விடுறது? அந்த வீடு ஒன்று இருக்குல்ல, அந்த இடம் இருக்குல்ல, அங்கே கொஞ்சம் கொடுத்து வச்சிருக்கிறல்ல, அதெல்லாம் இவனுக்கு தான் நம்ம கடைசியாக தரணும். இவனை தான் நம்ம பராமரிக்கணும். அவன் என்ன நடந்தாலும் சரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஒரு நிலையோடு கூட அந்த மகன் படுக்கையில் ஆகிவிடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு நோயாய் படுத்திருக்கிறான், செயல்பட முடியாத ஒரு நிலை. தகப்பனும் தாயும் இதற்கு பின்பு சுகமாயிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு தகப்பனும் தாயும் எந்த அளவிற்கு அந்த மகனை பராமரிப்பார்கள் என்று பாருங்கள். அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார், தலையை அடமான வச்சாவது. அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன சொத்து சுகம், உயிரோடு இருந்தால் எவ்வளோ வாங்கிக்கலாம், அவனுக்கு இல்லாது என்ன. இந்த வார்த்தையெல்லாம் கவனிங்கள். இந்த வார்த்தைகளுடைய அடக்கமும் இந்த வார்த்தையில் அடக்கத்தின்படி செய்கிற செயல்பாட்டுக்கும் பெயர்தான் கடாட்சம். அவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, என் மகன் என்னை பராமரித்தது போல நான் அவனை கடாட்சிப்பேன். எவ்வளவு பராமரிக்கிறாராம். அதில் சாதாரணமாய் அல்ல, மிகுந்த கிருபையுள்ளவராய் பராமரிக்கிறாராம், பெரிதான கிருபையுள்ளவராய் பராமரிக்கிறாராம். இன்னும் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது, ஐஸ்வர்யம் உள்ளவராய் பராமரிக்கிறாராம். கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். வேத வசனத்தை கையிலிடுங்கள், வேத வசனத்தின் மேல் உங்கள் கரங்களை வையுங்கள். இது யாருக்கு நீர் எப்படி சொல்லியிருந்தாலும் சரி, இந்த வார்த்தைக்கு சுதந்திரவாளி நான் என்று உங்கள் மார்பு மேல் கை வைத்து அவரிடத்தில் சொல்லுங்கள். நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளை. தைரியமா சொல்லுங்க. செய்திருந்தால் தானே சொல்ல முடியும். நம்ம ஞானஸ்நானம் பெறாமலோ கர்த்தரை தேடாமலோ அறியாமலோ ஏதோ காரியமா இருந்தால் நமக்கு அது பலிக்காது. நான் அவருடைய பிள்ளையாய் மாறினால் தான் அது பலிக்கும். பார்க்கலாம், இது செய்து கொடுத்தா நான் ஆண்டவரோட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவருக்கு கட்சியில் சேர்ந்து ஓட்டு போடுற மாதிரி, அவர் கட்சியில் 4 ஓட்டு விழுந்தது அவர் எண்ணிட்டு பெருமையாய் போகிறது போல இல்லை. அதற்காக இல்லை, நான் அவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் எனக்கு ஒரு உரிமை இருக்கணும். நான் அவரிடத்தில் உரிமையோடு கேட்கணும். அவ்வளவு கனம் பொருந்தினவராய் என்னை கடாட்சிக்க அவர் இருப்பாரானால், என்னை பராமரிக்க அவர் இருப்பாரானால், நான் அவருக்கு உகந்தவனாய் மாற வேண்டியது அவசியம். என்னை நான் அவருக்கு உகந்தவனாய் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். நான் அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறது என்னுடைய மனசாட்சியோடு சரியா இருக்குமானால் அந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. என்ன இவ்வளவு நேர்த்தியா நடத்துறன்னு எழுதியிருக்கீங்க, அப்ப ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த குறைவு, ஏன் எனக்கு இந்த பலவீனம்? அதனாலம்மா என்ன, நீங்க எலிசபெத் அம்மாவை பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல அந்த அம்மா சொல்றாங்க, தேவன் என்னை கடாட்சித்தார். அந்த வார்த்தையினுடைய முழுமை என்ன? என் மலட்டை நீக்கிட்டார், என் நிந்தையை நீக்கிட்டார், என்னை இனி ஜனங்களின் நடுவில் பெரிதாய் கொண்டு வந்தார். நானும் என் புருஷன் எந்த விஷயத்திற்கும் முன்னால் போய் கூட நிற்க முடியாத மலடு. நாங்கள் ஆசீர்வாதம் செய்தால் கூட அது எப்படி என்று யோசிக்கிற ஒரு நிலையில் நாங்கள் மலடு. எங்களை எல்லாம் மலடின்னு நான் சொல்லுவாங்க. இனி அவ்வளவுதான், எனக்கு சந்ததியே கிடையாது, எனக்கு இனி பேர் கிடையாது. இந்த நிலையில் இருக்கிற ஒரு தாய் கர்த்தர் என்னை கடாட்சித்தார். அதனுடைய மேன்மை என்ன? ஒரே ஒரு மகன்தான். ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவர்களில் அந்த மகனை போல ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கும் அளவிற்கு கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தார். இந்த கொஞ்ச நாளிலும் அவரை குறித்து எழுதின வார்த்தை என்ன? எழுந்து பிரகாசிக்கிறவராய் இருந்தாராம். எப்படி நடந்தது? தேவன் கடாட்சிக்கிறாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, போராட்டம், நிந்தை, அவமானம், துக்கம், கைவிடப்பட்ட நிலை, மரணம், எல்லாமே கைவிட்ட நிலை. இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும்? இந்த சூழ்நிலையில் மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையினாலே அலசடிப்பட்டு எல்லா வார்த்தைகளையும் கிரகிக்க முடியாமல் ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் தான் உணவு, கண்ணீரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாய நிலையில் இருக்கிற யாரானாலும் சரி, சுதந்திரவாளியாய் நிற்கிற நாம் அவரிடத்துல கேளுங்கள். என்னை கடாட்சிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, என்னை பராமரிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, என் தடைகளை நீக்குகிறேன் என்று உங்க வாயிலிருந்து வந்திருக்கு, என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படியானால் அந்த வார்த்தையினுடைய மேன்மையை நான் அறியும்படி செய்யும்.
அந்த வார்த்தையினுடைய மேன்மையை நான் உணரும்படி எனக்கு செய்யும் ஆண்டவரே, என்னை அப்படி மாற்றித்தாரும். அந்த ஜெபத்தோடு கூட அர்ப்பணித்து கொடுத்து பாருங்க. அவர் வாக்கு மாறாதவர். அந்த வார்த்தையில் ஒரு நாளும் அவர் தவற மாட்டார். திரும்ப திரும்ப அந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை இன்னும் ஒரு முறை வாசித்து அவைகளின் மேல் உங்கள் கரங்களை வையுங்கள். சொல்லி கேளுங்க, இந்த வார்த்தையின்படி என்னை நடத்தும், இந்த வார்த்தையின்படி என்னை உணர்வாக்க, இந்த வார்த்தையின்படி என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்கள் அருகில் நின்று பெரிய கிருபைகளால், மிகுதியான கிருபைகளால், ஐஸ்வர்யம் நிறைந்த கிருபைகளால் உங்கள் தடைகளை நீக்கி போட்டு உங்களை கடாட்சிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, முதுமுகத்தை பார்க்கும்படி இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வேதத்தை திறந்தோம், வேதத்தில் எழுதின அந்த வார்த்தைகளை கவனித்தோம். எத்தனை அன்பு எங்கள் மேல், எத்தனை பாசம் எங்கள் மேல். உமக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் துரோகிகளாய் நாங்கள் நிற்கும் பொழுது எங்களை கண்டுபிடித்து சிநேகிதர்களாய் மாற்றினேன். விசுவாசத்தில் நீர் எங்களிலும் நான் உம்மிலும் நிற்கிற பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தேன். இவ்வளவுதான் மீட்டெடுத்தீர், இனி அப்படியே விட்டு போய்விடுவீர் என்று நாங்கள் எண்ணி எத்தனையோ முறை மனம் சோர்ந்து போனோம். எத்தனையோ முறை நாங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், கிறிஸ்தவர்கள் என்கிற பேச்சோடு நின்று கொண்டோம். ஆனால் கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார், எங்களில் நிலைத்திருக்கிறார், நான் அவரில் இருக்கிறேன், எனக்குள்ள காரியங்கள் இவ்வளவு இருக்கிறது என்பதை நாங்கள் இன்னும் தெரியாமலே சில நேரம் புலம்பி இருக்கிறோம், அழுது இருக்கிறோம், கண்ணீர் வடித்திருக்கிறோம், வேதனையோடு நின்றிருக்கிறோம். எங்களை நினைவு கூர்ந்தாலும் உம்முடைய வேத வசனம் எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தவும் தேற்றவும் போதுமானதாய் நிற்கிறது. அதை நாங்கள் உறுதியாய் நம்புகிற உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அன்னாளை போல, எலிசபெத் அம்மாவை போல கடாட்சம் இல்லாதவர்களாய், பராமரிப்பு இல்லாதவர்களாய், திக்கற்றவர்களைப் போல, அனாதைகளைப் போல, கைவிடப்பட்டவர்களைப் போல, மனம் நொந்தவர்களைப் போல, உடைந்த உள்ளத்தோடு யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் தனக்கு நடந்திருக்கிறவைகளை எண்ணி இனி என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு கூட கண்ணீர் நிறைந்தவர்களாய் வாழ்ந்திருந்தார்களோ ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். யார் எந்த நிலையில் இருந்திருந்தாலும் சரி, இந்த வேத வசனம் அவர்கள் உள்ளத்தில் ஆழத்திலே பதிய செய்வீராக. கடாட்சிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஆசீர்வாதத்தின் தடைகளை நீக்கி அருளும். அவர்கள் எந்தெந்த விதத்தில் எல்லாம் உடைந்து நொந்திருக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் காயங்களை கட்டுவீராக. அவர்கள் பலவீனங்களை மாற்றித்தாரும். துக்கம் மாறட்டும், மரண பயங்கள் நீங்கட்டும், போராட்டமுள்ள காரியங்கள் எல்லாம் என்றோடு மறையட்டும். என்னை பராமரிக்க, என்னை விசாரிக்க, என் தடைகளை நீக்க, என்னை ஆசீர்வதிக்க ஒருவர் இருக்கிறார் என்கிற அந்த ஆழமான உணர்வு, அந்த ஆழமான சிந்தை, அந்த விசுவாசத்தின் ஆழம் அவர்களிடத்தில் உருவாகட்டும். விசுவாசத்திலே உண்மையுள்ளவர்களாய் நிற்கட்டும். வேத வசனத்தோடு கூட அவர்கள் வாக்குத்தத்தங்களை கையில் ஏந்தினவர்களாக, ஆண்டவரே, ஒரு வேளை படிப்பறிவு இல்லாதவர்களாய் இருப்பார்களானால் கேள்வி ஞானம் அவர்களை இந்த விசுவாசத்தின் ஆழத்திலே கொண்டு செல்லட்டும். அவர்கள் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகளும், அவர்கள் படித்த பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, மற்றவர்கள் சொல்லும் பொழுது கேட்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உடைமை பொருளாய் மாறட்டும், உடந்தையாய் மாறட்டும். ஒரு நாளும் கண் கலங்காமல், ஒரு நாளும் பலவீனப்படாமல், ஒரு நாளும் சோர்ந்து போகாமல், ஒரு நாளும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்குகளை அனுபவிக்கத்தக்கதான பாக்கியவான்களாய் மாற்றித்தார். கிருபை அவர்களை சூழ்ந்திருக்கட்டும். எல்லாவித பயங்களையும் நீக்கி போடும். தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நிரம்பட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்களை உமக்கென்று நிலைப்படுத்தும். கிறிஸ்து இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை சந்தியும். வறுமை, சிறுமை, நெருக்கங்கள், குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நிவர்த்தியாக்கப்படட்டும். அந்த மகிமைக்கு உம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கடாட்சிக்கும்படியாக உங்கள் மேல் இரக்கம் வைத்தவர் தமது மிகுந்த இரக்கத்தின்படியும், பெரிய இரக்கத்தின்படியும், தமது ஐஸ்வர்யமுள்ள இரக்கத்தின்படியும் உங்கள் மேல் இறங்கி உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.